தனியும் இந்த விடுதலை வேட்கை? என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை? விடுதலை பெற்று விட்டோமா என்ற ஐயம் எழுகிறது. விடுதலை பெற்று விட்டோமா என்ற ஐயம் எழுகிறது. ஏன் இந்த எண்ணம்? கூண்டுக்குள்தான் இருக்கின்றோம் இன்னும். சாவியை பிடுங்கினோம் அந்நியர் கையில், தந்து விட்டோம் இந்தியர் கையில். இன்னும் பூட்டு திறக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் என்றான் விஜயன். கண்கட்டை அவிழ்க்காமல் வாழ்கின்றோம் இன்னும். காசு கொடுத்து வாங்கும் தண்ணீரும், மாசுபடுத்தி அழியும் இயற்கையும், இலவசங்களை பெற வரிசையில் மக்கள், ஊக்கிகள் செலுத்தப்படும் மாக்கள். நாமே நம் தலையில் மண்ணை வாரி இறைக்கின்றோம். நாமே நம் தலையில் மண்ணை வாரி ஏற்கின்றோம். இயற்கை வளங்களின் ஏற்றுமதி, செயற்கை மருந்துகளின் இறக்குமதி. தன்னலமற்ற தலைவர்கள் இல்லை, மக்கள் நலன் விரும்பும் அதிகாரிகள் இல்லை. வறுமையை ஒழிக்க வழியில்லை, வாழ்வாதாரம் தேடி ஓயவில்லை. தனி மனித நிலை உயரவில்லை, விவசாயிகள் வாழ்வு வளம் பெறவில்லை. கடனாளிகளை, சோம்பேறிகளை, குடிகாரர்களை, ஏமாற்றுக்காரர்களை, சுயநலவாதிகளை, கொள்ளையடிப்பவர்களை, மனிதாபிமானமற்றவர்களை விரட்டி அடிக்க வளமையான இந்தியாவை பெற உண்மையான விடுதலை வேண்டும். விடுதலை என்று சொல்லி உன்னிடமிருந்து சிலவற்றிற்கு விடுதலை கொடுத்தாய். பேச்சுரிமை என்று வாக்கு நாணயத்திற்கு விடுதலை அளித்தாய். உடுத்தும் உரிமை என்று உடைமைகளுக்கு விடுதலை அளித்தாய். உடுத்தும் உரிமை என்று உடைகளுக்கு விடுதலை அளித்தாய். கருத்துரிமை என்று எழுதுவதிலிருந்து விடுதலை அளித்தாய். உண்ணும் உரிமை என்று ஊட்டச்சத்திற்கு விடுதலை அளித்தாய். நல்லதற்கும் தேவையானதற்கும் விடுதலை அளித்தாய். உயிர் வலிக்கு வழியின்றி மூச்சடைத்து திணறுகிறாய். உயிர் வலிக்கு வழியின்றி மூச்சடைத்து திணறுகிறாய். அடுத்தவர் அனுமதியின்றி தம்படம் எடுத்து தம்பட்டம் அடிப்பதா உன் உரிமை? அந்தரங்கத்தை திரையிட்டு உலகறிய செய்வது யார் தந்த உரிமை? அடுத்தவரின் அந்தரங்கத்தை திரையிட்டு உலகறிய செய்வது யார் தந்த உரிமை? குற்றவாளிகளை கண்காணிக்க மறைகாணிகள் இருக்கும்போது, குற்றவாளிகளை கண்காணிக்க மறைகாணிகள் இருக்கும்போது, மறைக்கப்பட்ட கருவிகள் கொண்டு குளிர்காயும் குள்ளநரிகள் உடை மாற்றுவது, உறவு கொள்வது, பாலூட்டுவது, குளிப்பதை படம் எடுத்து அவர்களை குற்றவாளிகளாக்குவது ஏனோ? உழவர்கள் உய்ய வழியின்றி உயிர் விட பதறுது நெஞ்சம். சாராயம் குடித்து உயிருக்கு அரசு தருகிறது 10 லட்சம். மனித நேயத்திற்கு விடுதலை கொடுத்து, மன நிம்மதிக்கு விடுதலை கொடுத்து, நல்லெண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்து, பெண்களை போகப் பொருளாக பார்க்கும் இன்றைய விடுதலை இந்தியா பெற்றுவிட்டதா உண்மையான விடுதலை? இன்றைய விடுதலை இந்தியா பெற்றுவிட்டதா உண்மையான விடுதலை? என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை? காற்றில் கலப்படம், நீரில் கலப்படம், மொழியில் கலப்படம், உணவில் கலப்படம், புவியில் கலப்படம், உறவில் கலப்படம். நம் வளம் இழந்து, நலம் இழந்து, நிலை இழந்து, நிலம் இழந்து, தன்னிலை மறந்து, தனித்துவம் இழந்து, புண்ணிய பூமியின் கண்ணியம் காக்க என்று தனியும் நம் விடுதலை வேட்கை. புண்ணிய பூமியின் கண்ணியம் காக்க என்று தனியும் நம் விடுதலை வேட்கை. வாய்ப்புக்கு நன்றி. மிக அருமைமா, ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த விடுதலை வேட்கைக்கு உண்டான தோல் இருத்து காமிச்சிட்டீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைய. அருமையான வரிகள். கையில விடுதலைக்கு உண்டான சாவியை கையில வச்சுக்கிட்டு அதை திறக்காம இன்னும் விடுதலை வேட்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சாவியை போட்டு சரிவர நம்ம திறக்கல. அது கிடைத்தும் கிடைக்காம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிக அருமையா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கலப்படங்கள் நிறைய வந்தது. அந்த கலப்படங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிக அருமையாக சொன்னீர்கள்மா. நன்றி. ஐயா, நீங்க உங்களோட பின்னூட்டத்தை சொல்றீங்களா? ஒலி வாங்கிய திறந்துட்டு பேசுங்க ஐயா. கோபம் கொப்பளிக்க கவிதை கொடுத்தார் சிவகாமி. நிறைய குறைகளை சொன்னார்.
ஊழலிலே மூழ்கி கொண்டிருக்கிற இந்தியா ஊழலிலே மூழ்கி கொண்டிருக்கிற இந்தியா தன் உரிமை மூச்சை இழந்து கொண்டிருக்கிற இந்தியா கடைசி நேரத்தில் அந்த தண்ணீரிலே சில குமிழ்கள் வரும், கொப்பளிக்கும். அதுபோல இவருடைய கவிதை கோபம் கொப்பளித்தது. சிறப்பம்மா, நிச்சயம் உங்களைப் போல் அடுத்த தலைமுறை இந்தியாவை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். இல்லத்தரசியின் உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் கவிதைகளாக வெளிப்பட்டது, வண்ண கவிதையாக. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணையவிருப்பவர் நம்முடைய தமிழ் மாமணி, நம்முடைய பட்டம் விரும்பா பாவலர், விருதுகள் விரும்பா வித்தகர், நமக்கெல்லாம் வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியவர், வாய்ப்புக்காக காத்திருந்து மூன்றாவதாக வந்து கவிதை வாசிக்கவிருக்கின்றார் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. மூன்றாவதாக வந்தாலும் முதன்மை கவியை வழங்குவார். முதலாவதாக வருவதற்கு என்றுமே அவர் வந்து விரும்புவதில்லை. மற்றவர்களை பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் முன்னணியில் கொண்டு வந்து முதலாவதாக முன்னிறுத்தி எல்லோருடைய திறமைகளுக்கும் பின்னால் இருந்து ஊக்கமளிக்கக்கூடியவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று கேட்போம். வாருங்கள். பட்டம் விரும்பா பாவலர் என்று பட்டமளித்த பாட்டரங்க பாவைக்கு என் வணக்கம். விடுதலை நாள் கவியரங்கம். தமிழை தாயாக்கி, தாயை தமிழாக்கி, தமிழை தாயாக்கி, தாயை தமிழாக்கி இனத்தின் மாண்புகளை எடுத்துரைத்த பாவேந்தர் பாதம் வணங்குதல். பாவேந்தர் பாதம் வணங்குதல் எமக்கு மரபில்லை என்பதனால் அவர் பாவை வணங்கி பாட்டெடுத்து வருகின்றேன். பாதம் வணங்குதல் எமக்கு மரபில்லை என்பதனால் அவர் பாவை வணங்கி பாட்டெடுத்து வருகின்றேன். எத்தனையோ செடி இருக்க மூலிகை செடியொன்றே முதலென்று போற்றுகின்ற முத்தமிழர். எத்தனையோ செடி இருக்க மூலிகை செடி ஒன்றே முதலென்று போற்றுகின்ற முத்தமிழர் வாழ்வுயர 1000 நூல் இருக்க அறநூலாய் ஒன்றளிக்க அவதரித்த வள்ளுவரை அடித்தொழுது வணங்குகிறேன். விடுதலை நாளின் வீரம் பேசிட, விடுதலை நாளின் வீரம் பேசிட, நாம் செய்த கெடுதலை கூறிட, நாம் அந்த விடுதலைக்கு செய்த கெடுதலை கூறிட கேண்மை கவியரங்கம். இது ஒரு மேன்மை கவியரங்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அருமை கவியரங்கம். திருக்குறள் கொண்டு தினம் தினம் தொண்டு செய்திடும் மங்கை. திருக்குறள் கொண்டு தினம் தினம் தொண்டு செய்திடும் மங்கை சிவகாமி எனும் நங்கை. கள்ளிக்குப்பத்தில் வாழ்ந்தாலும் கள்ளி போல் குத்தாமல் கனி போல் இனிக்கும் சொல்லுடையார். கள்ளிக்குப்பத்தில் வாழ்ந்தாலும் கள்ளி போல் குத்தாமல் கனி போல் இனிக்கும் சொல்லுடையார். தமிழ் காக்கும் அம்பு வில்லுடையார். கனி போல் இனிக்கும் சொல்லுடையார், தமிழ் காக்கும் அம்பு வில்லுடையார். பணிக்கு செல்லாத இல்லால். இவர் படித்து பட்டம் பெற்றாலும் பணிக்கு செல்லாத இல்லால். அகண்ட இல்லால், ஆணவம் இல்லால், இழிகுணம் இல்லால், ஈனமொழி கலப்பில், தமிழ் மொழியில் பிற மொழி ஈனமொழி கலப்பில் நாட்டம் இல்லால். நல்ல தமிழ் பற்றாளர், தூய தமிழ் பற்றாளர். இப்படி நற்குணம் தவிர பிரிதவையும் இல்லார். இப்படி நற்குணம் தவிர பிரிதவையும் இல்லார். எனவே இக்கவியரங்கத்தின் தலைமை ஏற்க வல்லால், இக்கவியரங்கத்தின் தலைமை ஏற்க வல்லால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மட்டுமின்றி தமிழருவி வானொலியும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியும்
போற்றும் நல்லாள். இவரை வணங்குகின்றேன். இவரை வணங்குகின்றேன். தாயே என்று, தாயே என்றால் சிணுங்குவாள். தாயே என்றால் சிணுங்குவாள். வாழ்த்துகிறேன் மகளே என்றால் வணங்குவாள். வாழ்த்துகிறேன் மகளே என்றால் வணங்குவாள். நெற்றியில் சிவநீரும், நெற்றியில் சிவநீரும், புத்தியில் சண்முகனாரும், நெற்றியில் சிவநீரும், புத்தியில் சண்முகனாரும், நல்லதோர் சிவகாமி என்ற பேரும் கொண்ட தலைமைக்கு என் வணக்கம். 1000 கவிஞர்கள் நிலத்திருக்க, 1000 கவிஞர்கள் இந்நிலத்திருக்க பாயிரம் பாடி அன்னை தமிழ் வணங்கும் பண்பான பைந்தமிழ் கவிஞர் அனைவரையும் வணங்குகிறேன். சற்றேறக்குறைய அன்னையர் நிறைந்த அவை இது. சற்றேறக்குறைய அன்னையர் நிறைந்த அவை இது. இதற்கு ஈடான அவை வேறு எது? இதற்கு ஈடான அவை வேறு எது? காவேரி பாக்கத்திலிருந்து பாவேரி வந்திருக்கும் பைந்தமிழ் கவிஞரே, மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கம். கவிதைக்குள் நுழைவோம். ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மொத்த மக்களும் குரலை கொடுத்து, ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மொத்த மக்களும் குரலை கொடுத்து பெற்ற சுதந்திரம் பேரிடவில்லை. பெற்ற சுதந்திரம் பேரிடவில்லை. மற்ற குறைகளை நான் கூறிடவில்லை. மற்ற குறைகளை நான் கூறிடவில்லை. வெள்ளையை விரட்டி வெகுகாலமானது. வெள்ளையை விரட்டி வெகுகாலமானது. கொள்ளைகள் குறைந்ததா? அவமானமானது. கொள்ளைகள் குறைந்ததா? அவமானமானது. அந்நிய சுரண்டலை அகற்றி விட்டோம் எனும் ஆரவாரம் தான் தேசிய கீதமானது. அந்நிய சுரண்டலை அகற்றி விட்டோம் எனும் ஆரவாரம் தான் தேசிய கீதமானது. சொந்த நாட்டிலே சுரண்டுவது இப்போது நாம் பேசும் கீதமானது. ஆசைப்பட்ட சுதந்திர நாடு தோசை போல கருகி போனது. ஆசைப்பட்ட சுதந்திர நாடு தோசை போல கருகி போனது. மீசை பாரதி கனவு எல்லாம் மோச ஊழலில் மூழ்கி போனது. மீசை பாரதி கனவு எல்லாம் மோச ஊழலில் மூழ்கி போனது. குடிகளினாலே உயர்ந்த எம் தேசம், குடிகளினாலே உயர்ந்த எம் தேசம், குடியினாலே போனது மோசம், குடியினாலே போனது மோசம். முடிதரித்தோர்க்கே சுதந்திரம் முழுமை, முடிதரித்தோர்க்கே சுதந்திரம் முழுமை. முடியாட்சி தத்துவம் மீண்டது நிலைமை, முடியாட்சி தத்துவம் மீண்டது நிலைமை. அவசரகால ஊர்தியை அழைத்து, அவசரகால ஊர்தியை அழைத்து அதற்குள் அனுப்பு தேசத்தை நுழைத்து, அவசரகால ஊர்தியை அழைத்து அதற்குள் அனுப்பு தேசத்தை நுழைத்து. மூடத்தனத்தை சகித்துக் கொள்ளலாம், மூடத்தனத்தை சகித்துக் கொள்ளலாம். முட்டாள்தனத்தை ஏற்க முடியுமா? விளக்கை காட்டி விரட்ட சொன்னார், விளக்கை காட்டி விரட்ட சொன்னார். விளங்கவில்லை, அறிவியல் என்கிறார். விளங்கவில்லை, அறிவியல் என்கிறார். கைகளை தட்டினால் கிளம்பும் என்றார், கைகளை தட்டினால் கிளம்பும் என்றார். பொய்களை எல்லாம் மெய்யியல் என்றார், பொய்களை எல்லாம் மெய்யியல் என்றார். மதங்களை வைத்து மனிதரை பிரித்து, மதங்களை வைத்து மனிதரை பிரித்து உன் சுதந்திர நாட்டில் சூழ்ச்சிகள் வளர்த்தார். வதங்கிடும் மக்கள் வறுமையை வைத்து நம் வளங்கள் எல்லாம் சுரண்டி கொடுத்தார், நம் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்தார். மனிதருக்குள்ளே மதங்கள் இருந்தது. முன்பு மனிதருக்குள்ளே மதங்கள் இருந்தது. இப்போது மதங்களுக்குள்ளே மனிதர் இருக்கிறார். மதங்களுக்குள்ளே மனிதர் இருக்கிறார். புதையுண்ட மதத்தை சாதியை எல்லாம், புதையுண்ட மதத்தை சாதியை எல்லாம் புழுகு கதைகளால் உயிர்த்தெழ வைக்கிறார், புழுகு கதைகளால் உயிர்த்தெழ வைக்கிறார். சீனத்தாரிடம் சீரழிந்ததை மறைக்க, சீனத்தாரிடம் சீரழிந்ததை மறைக்க பாகிஸ்தானத்தாரிடம் பகையினை வளர்க்கிறார், பாகிஸ்தானத்தாரிடம் பகையை வளர்க்கிறார். ஒன்றிய அரசுடன் ஒன்றாத மக்களை என்றும் வெறுக்கிறார், ஒன்றிய அரசுடன் ஒன்றாத மக்களை என்றும் வெறுக்கிறார், இகழ்ந்து சிரிக்கிறார். இந்தியா ஒன்று, இந்தியா ஒன்று, அதை இவரே பிரிக்கிறார். இந்தியா ஒன்று, அதை இவரே பிரிக்கிறார். 3 வர்ண ஒற்றுமை பழித்து, 3 வர்ண ஒற்றுமை பழித்து ஒற்றை வர்ணத்தை உயர்த்தி பிடிக்கிறார். 3 வர்ண ஒற்றுமை ஒழித்து ஒற்றை வர்ணத்தை உயர்த்தி பிடிக்கிறார்.
ஈன்ற சுதந்திர பிள்ளையை இழந்தோம், ஈன்ற சுதந்திர பிள்ளையை இழந்தோம் என்று தவிக்கிறோம், இதயம் நோகிறோம், என்று தவிக்கிறோம், இதயம் நோகிறோம். வீட்டுக்கு வீடு கொடியை ஏற்றினால் நாட்டுப்பற்று அதுதான் என்றார். வீட்டுக்கு வீடு கொடியை ஏற்றினால் நாட்டுப்பற்று அதுதான் என்றார். கூட்டு வைத்ததால் ஆட்சியில் இருக்கிறார், கூட்டு வைத்ததால் ஆட்சியில் இருக்கிறார். மாட்டு வணிகத்தில் மாட்சிமை பெறுகிறார், மாட்டு வணிகத்தில் மாட்சிமை பெறுகிறார். பட்டினி கிடக்கும் பட்டாளம் ஒன்று பாரத நாட்டில் வளர்ந்தது என்று, பட்டினி கிடக்கும் பட்டாளம் ஒன்று பாரத நாட்டில் வளர்ந்தது என்று. கட்டாய கல்விக்கு கண் திறக்காமல், கட்டாய கல்விக்கு கண் திறக்காமல் நொட்டாயம் பேசும் நூல் வழி செல்கிறார், நொட்டாயம் பேசும் நூல் வழி செல்கிறார். இலவசம் மூலம் மலை வீசும் கூட்டம், பணவசம் மீது ஆள்பவர் நாட்டம். இங்கே இலவசம் மூலம் மலை வீசும் கூட்டம், பணவசம் மீதுதான் ஆள்பவர் நாட்டம். அங்கே இருப்பவனும் சரியில்லை, இங்கே இருப்பவனுக்கு அறிவில்லை. அங்கே இருப்பவனும் சரியில்லை, இங்கே இருப்பவனுக்கு அறிவில்லை. எங்கே செல்வது என்று புரியவில்லை, எங்கே செல்வது என்று புரியவில்லை. என்று தனியும் இந்த சுதந்திர ராகம், என்று தனியும் எங்கள் சுதந்திர ராகம் அறியவில்லை. வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நல்லது ஒரு அவையிலே நற்றமிழ் கவிஞர்கள் எல்லாம் சூழ்ந்து கவிதை வழங்க இருக்கிற அவையிலே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம். ஐயா, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் அளிக்க முடியாது. உங்களுக்கான வாய்ப்பு நீங்க தான் மத்தவங்களுக்கு அளிப்பது. அதாவது தமிழன்னு பேர்ல மட்டும் இருந்தா பத்தாதுன்னு தமிழனின் பெருமையோட தொடங்கினாரு. நீலகண்டன் அறியாத சிவநீரும் இல்லை, அவருக்கு தெரியாத சண்முக சுந்தரமும் இல்லை. தலைமை கவி வழங்கும் அளவுக்கு தகுதி இருந்தும் தலைமை ஏற்கும் கவிஞருக்கு இவ்வளவு நேரம் கவிதை வாசித்தார். என்று தனியும் எந்த சுதந்திர விடுதலை வேட்கை என்ற தலைப்பில் ஐயா பல கருத்துக்களை சொன்னார். இன்றைய நிலையை தோலுரித்து காட்டினார் என்றுதான் சொல்லணும். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வெள்ளையன் எப்பவோ போயிட்டான், வெள்ளையன் போய் பல ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் நம்ம இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கொள்ளை குறையல அப்படின்னாரு. நாட்டுல இன்னும் கொள்ளையடிக்கிறது குறையல, சொந்த நாட்டிலே சுரண்டல் அதிகமாயிருச்சு அப்படின்னாரு. ஆசைப்பட்ட தோசை கருகி போச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இருக்கு இன்றைய விடுதலை நிலை அப்படின்னு. அவசர ஊர்தியில தேசத்தை ஏற்றும் நிலையாகிவிட்டது. மூடத்தனத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் அறிவியல் புரியாதுன்னு அதை ஆன்மீகத்தின் மூலமா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதையோ சொல்லிட்டு அதெல்லாம் அறிவியல்னு சொல்றாங்க அப்படின்னாரு. 3 வண்ணத்தை ஒழித்து விட்டு ஒற்றை வண்ணத்தை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்றைய நிலையை பற்றி இது போல சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஐயா. அதே மாதிரி இலவசங்கள் பற்றியும் சொன்னாரு. அங்க இருக்கவனும் சரியில்லை, இங்க இருக்கிறவனுக்கு அறிவில்லை, என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயாவுடைய கவிதைக்கு பின்னூட்டம் வழங்கணும்னா எனக்கு ஊட்டம் பத்தாது, அதற்கு மருத்துவர் அம்மா வர்றாங்க. வாங்கம்மா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்களம்மா. அவருக்கு பின்னூட்டம் கொடுக்குற அளவுகள்லாம் இன்னும் வளரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அளவெல்லாம் வேற. ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் சாட்டையடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அவல நிலையெல்லாம் தோலுரித்து காமிச்சிருக்காரு. ஒன்றியத்தையும் சொல்லிட்டாரு, இங்க இருக்கிறதையும் சொல்லிட்டாரு, எல்லா இடத்தையும் தோல் உரிச்சு வச்சுட்டாரு. யாருமே ஒழுங்கு இல்லைன்னு. வெள்ளையன் போயாச்சு, வெள்ளையன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க இந்தியன் தான் மோசமா இருக்கான். அதனாலதான் கையில கிடைச்ச சாவியை வச்சுட்டு இன்னைக்கும் திறக்காம அந்த பூட்டையே புடிச்சிட்டு இருக்கோம். வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாட்டை மொத்தத்துல வித்துட்டோம். இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது இன்னும் நம்மளுடைய வேட்கை தனியல. எத்தனை சுபாஷ் சந்திர போஸ் வந்தாலும் சரி, வாஞ்சிநாதன் வந்தாலும் சரி, இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து இவங்களையே இப்ப அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அந்த தண்டனையில இருந்து மீள முடியும். இந்தியா இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும்ன்றது என்னுடைய இதுவா இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. மனிதருக்குள் மதம் போய் மதத்திற்குள் மனிதன் இருக்கின்றான்ற அந்த வரி சரியான சாட்டையடி. அந்த வார்த்தை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மூணுத்தனத்தை ஏற்கலாம், உண்மைதான். முட்டாள்தனத்தை ஏற்க முடியாது. ஆனா எல்லாருமே முட்டாள்தனமாக தான் இருக்கிறார்கள். அந்த முட்டாள்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம் பாருங்க, நம்ம தான் இப்ப பெரிய முட்டாள்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப சிறப்புங்கப்பா. அந்த நன்றி நன்றி. அனைவரும் சிறப்பாக கவிதை வழங்கினார்கள். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கலந்து கொண்ட 9 கவிஞர்களும் நவரத்னங்களாய் சிறப்பாக தங்களுடைய கவி வரிகளால் என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்ற அருமையானதொரு
கவி மாலையை தொடுத்திருந்தார்கள். இந்த தொடர் கவியரங்கத்தில் 32வது கவியரங்கத்தில் பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்வை நம்மோடு இணைந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையமும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்நிகழ்வுகளை சங்கத்தமிழ் வலைக்காட்சியிலும் ஜெர்மன் தமிழருவி வானொலியிலும் கண்டு கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் கண்டிப்பாக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம்.